டேய் மணி, இன்னைக்கு புது தமிழையா வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டியா? ஹெச்எம் மேம் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். புது தமிழையா வராராம். அந்த தமிழையா 8th எடுத்திருக்காரு, அதனால 6th எடுத்ததில்லை. இன்னைக்கு தான் அவர் புதுசா வராராம். ஏய், அந்த தமிழையா எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அண்ணனுக்கு அந்த தமிழையா தான் எடுத்தாரு. அப்படியா? உங்க அண்ணனுக்கு அந்த தமிழையா தான் எடுத்தாரா? அவர் எப்படி எடுப்பாரு? அவரு ஜோக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, காமெடி எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாராம். என் அண்ணா சொல்லியிருக்கான். அப்படின்னா ஜாலியா இருக்கும். சரி, தமிழையா வரட்டும். வணக்கம் மாணவ செல்வங்களே. வணக்கம் தமிழ் ஐயா. வணக்கம் தமிழ் ஐயா. வணக்கம் வணக்கம், எல்லாரும் உட்காருங்க. போச்சு போச்சு, சுந்தர் ஆரம்பிச்சிட்டானா? இன்னைக்கு கிளாஸ் நடந்த மாதிரி தான். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உயிரெழுத்து தான் பார்க்க போறோம். இப்போ உயிரெழுத்து என்னென்ன அப்படின்னு நீ எழுதி சொல்லுமா? ஆனா தமிழையா? ஆமா ஆமா, சொல்லு. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. வெரி குட், எல்லாமே கரெக்டு, எல்லாமே நல்லா சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாமா? இது ஒன்றும் பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி இல்லை. பொரத்தா மாஸ்டர் பொரத்தா போடுற மாதிரி இருக்கு. இன்னும் நல்லா சத்தமா தத்துங்க. என்ன நம்மளுக்கு ஏத்த மாதிரியான சாரா இருப்பார் போலே. சரி, நம்ம வேலையை லைட்டா காத்தி விடுவோம். போடும் போடும், நிறுத்துங்க. நீ ரொம்ப ஜோக் பண்றாங்க. மாமா, நீ இவர் செம்மையா ஜோக் பண்றாரு. லிசன். அன்னைக்குல என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, என் கூடயே பேசுங்க. லிசன்னு சொன்னா என்ன வேலை பார்த்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு என்னைய தான் பார்க்கணும். உங்க கண்கள் என்னைய தான் பார்க்கணும். அதோ ஏதாவது எழுதிட்டு இருக்கிறது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறது, போர்டில் எழுதி போட்டது எழுதிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது எல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆரம்பிச்சிட்டாரா? ஒரு நாள் திருவள்ளுவரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க திருவள்ளுவரோட மனைவி பேரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தமிழையோ. சரி, நான் சொல்றேன். திருவள்ளுவரோட மனைவியோட பேரு வாசுகி. அந்த வாசுகி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாள் கிணத்துக்கு போய் அங்க அப்படியே தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்களாம். தண்ணி இறைக்கிறது அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கு தமிழ்ல பேர் தண்ணி இறைத்தல். அவங்க தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க பாதி தூரம் இறைச்சிட்டாங்களாம். பாதி தூரம் இறைச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு 2 minutes அங்க இருந்தா எடுத்துக்கலாமா. ஆனாலும் தூரத்துல இருந்த திருவள்ளுவர் வாசுகி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டிருக்காங்க. அதனால இவங்க தொலைவில் தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் லைட்டா அந்த சவுண்ட் கேட்டதுக்கே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இறைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதை அப்படியே விட்டுட்டு கதகதன்னு ஓடி போய் திருவள்ளுவர் கிட்ட நின்னாங்களாம். ஏன் அப்படின்னா, அவ்வளோ அளவு திருவள்ளுவர் மேல, அவங்க கணவர் மேல அவ்வளோ பற்று, அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க அவ்வளோ வேகமா போய் அங்க நின்னாங்களாம். அந்த அடுத்த நொடியிலேயே போய் நின்னாங்களாம். ஆனாலும் பாவம் திருவள்ளுவர் மனைவி, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தண்ணி எடுத்திருக்காங்கன்னாலும் திருவள்ளுவர் கூப்பிட்டதுக்காக அப்படியே விட்டு போயிருக்காங்களே. இல்ல இல்ல, இது நடந்திருக்காது. வேற ஏதாவது தான் நடந்திருக்கும். நம்ம வேற ஏதாவது ரீகனெக்ட் பண்ணி பார்க்கலாம், அப்படின்னா தான் கரெக்டா வரும். அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆள் ராணியை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் ஸ்டாஃப் ரூம்ல பாட்டு வந்துடுறேன். ராணி, சொல்லுதா சுந்தரு? மிஷோ இங்க வா. தமிழையா சொன்னது எல்லாம் தப்பு. நம்ம கரெக்டா சொல்லுவோம், அப்படினால நம்மள அவர் பாராட்டுவாரு. என்ன சொல்றான்? ஒன்னும் புரியலையே. ஏதோ எல்லாமே இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, போய் பாப்போம். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி அப்படியே பண்ணணும், சரியா? ஓகே. ஆஃப்டர் few minutes. புரிஞ்சுதா ராணி உனக்கு? புரிஞ்சுது. நீ சொல்றதுதான் கரெக்ட். என்ன பிளான் போட்டுருக்காங்களோ இவங்க 2 பேரும். போச்சு. சரி, பாப்போம். ஜோக்கு தான் பண்ண போறாங்க. எப்படி ஜோக்கு பண்ண போறாங்கன்னு பாப்போம். மொக்க ஜோக் தான் பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஹே மேன் மணி, ஃபர்ஸ்ட் நீ எங்க லாஸ்ட் பெஞ்ச்க்கு வா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ரொம்ப முக்கியம். நாங்க ஏன்னா ஒரு சூப்பர் துப்பரான ஆக்டிங் பண்ண போறோம். அது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா பண்ண முடியும், லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து பண்ண முடியாது. சரி வரேன். சரி, நான் போயிட்டு
கையெல்லாம் வலிக்குது, தாங்க முடியல. சரி, நல்லா தண்ணி எடுப்போம். வாசுகி, நம்ம பேரா? சரி போலாம். போய் அந்த இறகை எடுத்துட்டு வா. அதை வச்சுதான் நான் எழுதணும். இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்கு. டேய் திரு, வாட் மேன், என்னன்னு நினச்சிட்டு இருந்தேன்? அங்கே கஷ்டப்பட்டு கை கால் வலிக்க தண்ணி எடுத்திருப்பனா? இங்கே பக்கத்தில் இருக்க இறக சாரால எடுக்க முடியாது. வாசுகின்னு எங்கேயோ நின்றுருந்தேன், என்னையே கூப்பிட வேண்டியது. உன்னால அங்கே நான் தண்ணியே போட்டு வந்துட்டேன். அது கிணத்துக்குள்ளேயே உளுந்திருக்கும். உனக்கு இன்னைக்கு தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட்னி தான் போ. அப்படி சார், எங்க ஆக்டிங்